கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் பிலிப்பியர் 4:6. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்துக்கு அந்த பரிசுத்தவான்களுக்கு எழுதும்போது தேவ சமாதானம் என்பது ஜெபத்தின் மூலமாக கிடைக்கிறது என்றும் தேவ சமாதானம் பெற்று அதை காத்து கொள்ள ஜெப ஜீவியம் அவசியமாகும் என்கிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாய் அன்னாள் பற்றி நாம் தியானிக்கும் போது, அன்னாள் பிள்ளை இல்லாத மலடியாக இருந்த சமயத்தில் தனது சக்கலத்தின் மூலம் நிந்திக்கப்பட்டு கலங்கி தவித்து மனம் நொந்து வாடி விண்ணப்பம் பண்ணுகிறதை ஏலி கண்டு தவறாக புரிந்து கொண்டு அவன் என்ன சொல்கிறான், அன்னாள் தனது நிலவரம் பற்றி எடுத்து சொன்னதும் ஏலி சொன்னது சமாதானத்துடனே போ என்று 1 சாமுவேல் 1:13, 16, 17 வசனங்களில் வாசிக்கலாம். அதன் பிறகு அன்னாள் துக்கமாக இருந்ததே கிடையாது என்று 1 சாமுவேல் 1:18 வசனத்திலும் வாசிக்கலாம். இங்கே அன்னாள் தனக்கு ஏற்பட்டதான சூழ்நிலை காரணமாக சமாதானம் குலைந்து கிளேசமடைந்து மனம் நொந்து வாடிய நேரத்தில் ஜெபத்தின் மூலமாக அன்னாள் சமாதானம் பெறுகிறாள். யோபு 22:21 நீர் அவரோட கூட பழகி என்பது ஜெபம் செய்து சமாதானம் ஆகும். பழகுவது என்பது என்ன? ஒன் வே டாக்கிங் அல்ல, இருவரும் நண்பர்களைப் போல பேசி பழகுவது தான். மற்றும் மோசே தேவனோடு உறவாடினான் என்று யாத்ராகம புஸ்தகத்தில் பல இடங்களில் வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி என்றும் கர்த்தர் மோசேயை நோக்கி என்றும் மோசேயும் தேவனும் நண்பர்களைப் போல உறவாடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நாம் ஜெபித்து விட்டு விண்ணப்பங்களை பெட்டிஷன் போல போட்டு விட்டு வந்து விடுகிறோம். அது சரியான ஜெபம் அல்ல. 10 நிமிடம் பேசிவிட்டு நண்பர்களிடமிருந்து வருவது கிடையாது. நண்பர்கள் என்றால் குறைந்தது அரை மணி நேரமாவது முதல் ஒரு மணி நேரமாவது பேசி வருகிறோம் நண்பர்களிடம். அதுபோல் நாம் தேவனிடம் உறவாடும் போது, ஜெபம் செய்யும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது நேரம் பார்க்காமல் சற்று நேரம் ஒதுக்கி தேவனோடு உறவாடி ஜெபித்துவிட்டு விண்ணப்பம் செய்துவிட்டு தேவனிடத்திலிருந்து வரும் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளுதலும் ஆகும். இன்று அநேகர் ஜெபிக்கும் ஜெபம் பல முறை ஜெபித்தாலும் எந்தவித பதிலும் தேவனிடத்திலிருந்து வருவது கிடையாது. ஆம், நமது விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு செலுத்துங்கள், சமாதானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். God bless you.